40வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சரி 40வது கேள்வி தொடங்குறதுக்கு முதல் உங்களுக்கு வந்து சில கேள்விகள் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லிவிட்டேன் இல்லையா? சில கேள்விகள் உங்களை வீட்டை ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். அதுக்குள்ள யாருக்குமே இது பிரச்சனைகள் இருக்கா? என்ன சொன்னீங்கன்னு சொன்னா அதை செய்து போட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம். நீங்க டவுட் எதுவும் கேட்டா தான் நான் அதை பார்க்கலாம். இப்ப மிச்ச விஷயங்கள் உங்களை வீட்டை ட்ரை பண்ணி பார்க்க சொன்னோம். அப்படி உங்களுக்கு இது டவுட்டான கேள்விகள் இருந்தா சொல்லலாம். சார் பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? சார் பிரச்சனை ஒண்ணும் சொல்லுங்க. 24வது கேள்வி வந்து அடங்குது. 24வது கேள்வி. ஓகே 24 டவுட் கேட்கறாங்க. சரி 24 ஒருக்கா பார்த்துட்டு போவோம். ஓகே இந்த மெசேஜ்கள் இருக்குதானே இதை வந்து என்ன சொல்லணும் கொமானா போடுங்க. இந்த கேள்விகள் இருக்குதானே இப்ப இதை மெசேஜ்ல போடுறாக்குள்ளப்பா இதை கொமானா போட்டு விடுங்க. அப்பதான் வந்து ஏதாவது எனக்கிட்ட ஏதாவது பெர்சனலா காய்க்கணும் பண்ணா அதை தனியா போடுங்க. இல்ல இப்படி கேள்வி எனக்கு மீது டவுட்னா அதை கொமானா போட்டு விட்டீங்கன்னா தான் தெரியும்டாப்பா. எனக்கு எந்த ஒவ்வொரு தரம் அங்க வந்து பாக்கல தானே இன்னைக்கு வந்து பாக்கலாது இங்க இருக்க டிவைஸ்ல பாக்குறதுக்கு எனக்கு கொமனா போட்டா தான் தெரியும். 27 பிரச்சனை என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது 24. 24வது கேள்வி எடுங்க. 24வது கேள்வி. 24 LHS இருக்கா பாருங்க. 24வது கேள்வியின் LHS வந்து சமன் கொஸ்தீட்டா சக சக செக்டீட்டா முழுவதின் வர்க்கம். கொஸ்தீட்டா சக செக்டீட்டா முழுவதின் வர்க்கம். எப்படி கேட்கிறாங்க? கொஸ்தீட்டா சக செக்டீட்டா முழுவதின் வர்க்கம்டா இதுக்கு விரிவு எழுதுவோம். விரிவு இருக்கா பாருங்க. அந்த விரிவு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கொஸ்வர்க்கம் தீட்டா 2 மடங்கு கொஸ்தீட்டா செக் தீட்டா சக செக்வர்க்கம் தீட்டா விரிவல் இல்லையா? சாதாரண ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் 2ab அந்த விரிவு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதுல காட்ட வேண்டிய விடையில கொஸ்வர்க்கம் தீட்டா இருக்கு. அதுல கை வைக்கிறது அது அப்படியே இருக்கு. 2 மடங்கு கொஸ்தீட்டாவும் இருக்கு. இந்த செக்தீட்டா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா செக்தீட்டா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஒன்றின்கள் கொஸ்தீட்டான்னு எழுத முடியும். பிளஸ் செக்வர்க்கம் தீட்டா செக்வர்க்கம் தீட்டான்றது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற செக்வர்க்கம் தீட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா 1 சக டான் வர்க்கம் தீட்டா. என்ன பேர் பாருங்க கொஸ்வர்க்கம் தீட்டா கொஸ்தீட்டா சுருக்கப்படும். அப்ப பிளஸ் 2 பிளஸ் 1 சக டான் வர்க்கம் தீட்டா. எனவே காட்ட வேண்டிய விடை டான் வர்க்கம் தீட்டா சக கொஸ்வர்க்கம் தீட்டா 2 3 3 சமன் RHS. இதான் 24வது கேள்வி. அடுத்தது அவங்க டவுட் கேட்கிற விஷயம் வந்து 27வது கேள்வி கேட்டிருக்காங்க. 27வது கேள்வி கேட்காங்க. ஓகே 27வது கேள்வி இருக்கா பார்ப்போம். 27வது கேள்வியை பாருங்க. 27 LHS எழுதி தொடங்கும். எப்பயும் LHS எழுதி தொடங்கணும். சுருக்கின வடிவம் ஒண்ணு தேவையில்லை. நேரடியா LHS எழுதி கேள்வியை செய்ய தொடங்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா LHS வந்து எப்படி சொல்றாங்க? டான் தீட்டா பிளஸ் கொட் தீட்டா டான் தீட்டா பிளஸ் கொட் தீட்டா. இங்க எப்படி வரும்? டான் தீட்டாண்டா சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா பிளஸ் கொஸ் தீட்டாவின் கீழ் சைன் தீட்டா. ஃபார்மசி எடுத்துக்கொண்டா இங்க என்னது? சைன் வர்க்கம் தீட்டா. இங்க ஃபார்மசி எடுத்துக்கொண்டோம் சொன்னா கொஸ் வர்க்கம் தீட்டா அதன் கீழ் சைன் தீட்டா கொஸ் தீட்டான்னு சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டான்றது ஒன்று. அதன் கீழ் சைன் தீட்டா இன்டு கொஸ் தீட்டா.
ஒன்றின்கள் சைன் தீட்டான்னு சொன்னா இங்க எப்படி வரும் கொசெக் தீட்டா இங்கு ஒன்றின்கள் கொஸ் தீட்டான்னு சொன்னா செக் தீட்டா சமன் ஆர் எச் எஸ். இதுதான் வந்து என்ன சொல்லுங்க 27வது கேள்வி. உங்களோட பெச்சாக்கள் கேட்டதுல வந்து என்ன டவுட்டான கேள்வின்னு சொன்னா 1 24 27 ரைட் அது முடிஞ்சது. வேற எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி இப்ப நம்ம அடுத்தது வந்து செய்ய போற கேள்வி வந்து 40வது கேள்வி. இதை முடிச்சிருக்காப்ப 40வது கேள்வி செய்ய போறோம். குரூப் ஒர்க்கா பாத்துக்கோங்க. இந்த உங்களுக்கு கேள்விகளுக்கான உங்களோட டவுட்டுகளுக்கான விளக்கம் வந்து குரூப்ல இதுல போட்டோ குரூப்ல போட்டுருக்கேன். ஓகே அடுத்த விஷயத்தை பாருங்க. 40வது கேள்வி எடுங்க. இப்ப என்னன்னு சொன்னா அடுத்து அநேகமா வந்து என்ன சொல்லுங்க ட்ரெண்டு அடுத்த ட்ரெண்ட் இல்ல ஒரு 3-4 கிளாஸ் ஃபுல்லா கேள்விகள் தான் போயிட்டு இருக்கு. கேள்விகள் ஃபுல்லா போய் உங்களுக்கு ஃபுல்லா இது பழக்கமானதுக்கு பிறகுதான் பிராக்டிஸ் ஆனதுக்கு பிறகுதான் இந்த 87 கேள்வியும் கிட்டத்தட்ட முடிஞ்சதுக்கு பிறகுதான் அடுத்த புது விஷயம் தொடங்கும். ரைட் 40வது கேள்வி. 40வது கேள்வி பாத்தீங்கன்னா சைன் LHS எழுதிக்கொள்ளும் LHS 7 சைன் 4ஆம் அடுக்கு தீட்டா சை கொஸ் 4ஆம் அடுக்கு தீட்டா. சைன் 4ஆம் அடுக்கு தீட்டா சை கொஸ் 4ஆம் அடுக்கு தீட்டானா பேசிக் விளங்கும். பேசிக் என்ன இது A வர்க்கம் சை B வர்க்கம் படிக்கும். அப்ப A வர்க்கம் சை B வர்க்கம் படிவோம்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா சைன் வர்க்கம் தீட்டாட வர்க்கமாகும். இந்த கொஸ் 4ஆம் அடுக்கு எப்படி கொஸ் வர்க்கம் தீட்டாட வர்க்கமாகவும் எழுதும். அப்ப இது A வர்க்கம் செய்ய B வர்க்கம் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். A வர்க்கம் செய்ய B வர்க்கம் அது என்ன A செய்ய B உண்டு. அடுத்தது A சக B. எனவே இங்க எப்படி வரும் பாருங்க சைன் வர்க்கம் தீட்டா சய கொஸ் வர்க்கம் தீட்டா. அடுத்தது சைன் வர்க்கம் தீட்டா சைன் பண்ணுங்க சைன் பண்ற ஏரியாக்குள்ள வருங்க. இது சமம் சைன் வர்க்கம் தீட்டா சய கொஸ் வர்க்கம் தீட்டா சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா. முடிவு சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா தர சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா. இப்ப நம்மளுக்கு தெரியும் சர்வ சமன்பாடுகளின்படி இது உண்டு. தர சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டான்னு சொன்னா காட்ட வேண்டிய விடை இருக்க பாருங்க. மொத்தமாக விடை சைன்ல மட்டும்தான் இருக்கு. இப்போ மொத்தமாக விடை சைன்ல மட்டும்தான் இருக்குன்றா சைன் வர்க்கம் தீட்டா சய 1 சய சைன் வர்க்கம் தீட்டா. இப்படிதான் இருக்கு. கொஸ் வர்க்கம் தீட்டாவுக்கு பதிலா என்ன பண்ணலாம் 1 சய சைன் வர்க்கம் தீட்டா. இது எப்படி வரும் பாருங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகிடும். எனவே சைன் வர்க்கம் தீட்டா 2 சைன் வர்க்கம் தீட்டா -1 சமன் ஆர் எச் எஸ் சமன் ஆகும். அடுத்தது 41வது கேள்வியை பாருங்க. 41வது கேள்வியை பாருங்க. 41வது கேள்வி LHS. LHS என்பது சைன் 4ஆம் அடுக்கு தீட்டா பிளஸ் கொஸ் 4ஆம் அடுக்கு தீட்டா.
இந்த கேள்வி பாருங்க 41வது கேள்வி sin 4 அடுக்கு தீட்டா சக cos 4 அடுக்கு தீட்டா sin 4 அடுக்கு தீட்டா சக cos 4 அடுக்கு தீட்டான பேசிக் சுருக்கல அப்ப இன்றைக்கு நமக்கு தேவைப்படுற பேசிக் வடிவங்கள் என்ன ஒன்று a வர்க்கம் சய b வர்க்கம் தேவைப்படுது இது a சய b a சக b அதுக்கு அடுத்த விஷயம் எனக்கு a வர்க்கம் சக b வர்க்கம் தேவைப்படுது a வர்க்கம் சக b வர்க்கம் என்று சொன்னா இது எப்படி எழுதலாம் பாருங்க சும்மா சும்மா எல்லாம் பிள்ளையெல்லாம் யோசிக்க கூடாது a வர்க்கம் சக b வர்க்கம் வேண்டா என்ன சிலர் வந்து என்ன இப்படி எல்லாம் எழுத யோசிப்பேன் இதெல்லாம் மிச்சம் பிள்ளையான விஷயம் a வர்க்கம் சக b வர்க்கம் அதோட 20ab இருந்தா மட்டும்தான் வந்து என்ன சொல்லுவோம் இப்படி எழுதலாம் மற்றபடி என்ன சொல்லுவோம் இது எதுவுமே எழுதலாம் ரைட் பிளைண்டா a வர்க்கம் சக b வர்க்கம் வேண்டாம் a சக b பேசிக் சொற்கள் அதுக்காக தான் படிக்கணும் நீங்க ரைட் அப்ப பாருங்க a வர்க்கம் சக b வர்க்கம் வேண்டாம் இது எப்படி எழுதலாம் a சக b முழுவதின் வர்க்கத்துல இருந்து 20ab கழிச்சு விடலாம் a சக b முழுவதின் வர்க்கம் என்ன a வர்க்கம் சக b வர்க்கம் அதுல இருந்து நீங்க 2ab நீங்க கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா a வர்க்கம் சக b வர்க்கம் சக 2ab ல இருந்து 2ab கழிப்பட்டால் உங்களுக்கு a வர்க்கம் சக b வர்க்கம் கிடைக்கும் அப்ப அதே ஐடியா தான் நீங்க வந்து இதை எப்படி யோசிக்கலாம் sin வர்க்கம் தீட்டா சக cos வர்க்கம் தீட்டா முழுவதின் வர்க்கம் இப்படி போடும்போது என்ன வரும் sin 4 அடுக்கு தீட்டா வரும் cos 4 அடுக்கு தீட்டா வரும் அதுக்கு பிறகு இரண்டையும் பெருக்கி இரண்டால பெருக்கணும் 2ab a வர்க்கம் பிளஸ் b வர்க்கம் அதோட 2ab அப்ப ரெண்டு sin வர்க்கம் தீட்டா cos வர்க்கம் தீட்டா ரெண்டு வரும் அது தேவையில்லை அதை கழிச்சு விட்டா 2 sin வர்க்கம் தீட்டா cos வர்க்கம் தீட்டா இங்க கழிபட வேணும் இது கழிபட்டு போனா என்ன வரும் பாருங்க sin வர்க்கம் தீட்டா cos வர்க்கம் தீட்டானா ஒன்றின் வர்க்கம்னா ஒன்று காட்ட வேண்டிய விட என்ன அவ்வளவுதான் ஒன்று கய 2 sin வர்க்கம் தீட்டா cos வர்க்கம் தீட்டா சமன் ஆர் ஹெச் எஸ் அடுத்த விஷயம் அடுத்தது வந்து என்ன இருக்காங்கன்னா அடுத்த என்ன இருக்காங்க பாருங்க 42வது கேள்வி 42வது கேள்வி 42வது கேள்வி பார்த்தீங்கன்னா sin 6 அடுக்கு தீட்டா இல்ல sin 6 அடுக்கு தீட்டா சக cos 6 அடுக்கு தீட்டா சரி இப்ப யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்கப்பா இதை எப்படி செய்யலாம் இதை என்ன செய்யலாம் sin வர்க்கம் தீட்டாவின் கணம் பிளஸ் cos வர்க்கம் தீட்டாவின் கணம் கண்டு போட்டு அப்படி போடலாம் ஓகே வேற என்ன போடலாம் அது ஒரு வழி செய்யலாம் இவங்க என்ன சொல்றாங்க sin cube theta whole thing squared plus cos cube theta whole thing squared என்று அப்படி செய்யலாம் இவங்க என்ன சொல்றாங்க sin கணம் தீட்டா முழுவதின் வர்க்கம் cos கணம் தீட்டா முழுவதின் வர்க்கம் அப்படின்னு செய்யலாம் ரைட் ஆனா நம்ம இங்க இந்த இடத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவோம் சாய்ஸ் பண்ண போற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா sin வர்க்கம் தீட்டா என்ன சொல்லுவோம் முழுவதின் கணம் cos வர்க்கம் தீட்டா முழுவதின் கணம் அப்ப இப்படி வரப்போ இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம் இப்படியும் யோசிக்கலாம் இப்ப கடைசியா சொன்ன மாதிரி sin கணம் தீட்டாட வர்க்கம் cos கணம் தீட்டாட வர்க்கம் அப்படி யோசிச்சு இதை கேள்வி செய்யலாம் சரி இப்ப இப்படி யோசிக்கணும் வேண்டாம் எனக்கு இந்த விரிவு தெரிஞ்சிருக்கும் a கணம் சக b கணம் இப்ப துசாந்தர் தம்பி சொல்லுங்க இப்ப a கணம் சக b கணத்துக்கு பதிலா நீங்க என்ன சொல்லுவீங்க இது இல்ல a கணம் சக b கணத்துக்கு பதிலா நீங்க என்ன சொல்லலாம் தெரியல சார் சார் சொல்லலாமா சொல்லுங்க a plus b into a squared minus ab plus b squared ஓகே a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b1 இது ஒரு வடிவம் தாப்பா இன்னொரு வடிவம் இருக்கு சொல்லுங்க அப்ப இன்னொரு வடிவம் என்ன சொல்லுங்க a plus b முழுவதின் கணம் a சக b முழுவதின் கணம் மைனஸ் 3ab ab a சக b
அரை a சக b. அப்ப இப்படி ஒரு வடிவம் இருக்கு, இப்படி ஒரு வடிவம் இருக்கு. இந்த வடிவத்துல இருந்து a சக b ய பொதுவாக எடுத்தோம்னா அதுக்கு பிறகு வார சுருக்களால் வார வடிவம் தான் இது. இதுல இருந்து a சக b ய பொதுவாக எடுத்தால் இங்க பொதுவாக வந்துட்டு அதுக்கு பிறகு நிச்சயம் இருக்கிற அவ்வளவு சுருக்குப்பட்டு வார வடிவம் தான் இது. அப்ப தேவைக்கேற்ற மாதிரி ரெண்டும் பயன்படுத்த தெரியும். அப்ப இதுவும் தேவைப்படும், இதுவும் தேவைப்படும். இதுகளுக்கு தான் உங்களுக்கு பேசிக் சுருக்கள் தேவை. இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இது வந்து உங்களோட ஓயிலையும் இருக்கிறப்ப ஓயில படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி இங்க பேசிக் சுருக்கள் சில விஷயங்கள் படிச்சிருக்கோம் மேலுக்கு வாக்கு. அப்ப இங்க வந்து பாருங்க இது தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் என்ன சைன் வர்க்கம் தீட்டா சம கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1 தெரியும். அப்ப நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல இந்த சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா வரப்போல என்ன செய்யலாம் அந்தந்த இடங்கள்ல அதுக்கு பதிலா ஒன்றை பிரதி இடலாம். நிறைய இடங்கள்ல சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா வரும்போது அந்த இடத்துல நம்ம வந்து என்ன அவருக்கு பதிலா ஒன்றை பிரதி இடலாம். இதுல நம்ம சாய்ஸ் பண்ண வேண்டிய மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்க கூட a சக b வருது. அப்ப a சக b இதோட ஒப்பிடக்குள்ள இங்கதான் கூட வருது. அப்ப இங்க வரக்குள்ள நம்ம இந்த சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா எல்லாம் ஒன்று போட்டு விடலாம். இதுல வந்து என்ன நடக்கும்னா இதுலயும் செய்து விட எடுக்கலாம். ஆனா கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் கூட இதோட ஒப்பிடக்குள்ள இங்க வேலை கூட என்ன நடக்கும் இப்ப நம்ம a ஆக யோசிக்கிறது சைன் வர்க்கம் தீட்டா, b ஆக யோசிக்கிறது கொஸ் வர்க்கம் தீட்டா. இவ்விடத்துல a வர்க்கம் இருக்குன்னா சைன் வர்க்கம் தீட்டாட வர்க்கம், சைன் வர்க்கம் தீட்டாட வர்க்கம் என்றா அது சைன் 4 அடுக்கு தீட்டாண்டு வந்து இப்ப சைன் 4 அடுக்கு தீட்டாண்டு நம்மளுக்கு திரும்பவும் வேலை கூடும். விளங்குதானே? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த மெத்தட்டை தான் இங்க பாவிக்க போறோம். என்ன சொல்லுங்க இதை நான் எப்படி எழுதுறேன்னா சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா முழுவதின் கணம் மைனஸ் 3 சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா இன்டு சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா. தானே ஒண்ணுமில்லை a ஆக சைன் வர்க்கம் தீட்டா b ஆக கொஸ் வர்க்கம் தீட்டாவை நினைச்சு கொள்றோம். அப்ப a கணம் சக b கணத்துக்கு பதிலாக a சக b முழுவதின் கணம் சய 3 a b தர a சக b இந்த விதியை பயன்படும். எனவே சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா ஒன்றின் கணம் சய 3 சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா தர 1. எனவே காட்ட வேண்டிய விடை இருக்கா பார்ப்போம். காட்ட வேண்டிய விடை அவ்வளவுதான். 1 சய 3 சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா. இப்ப இந்த பிரிவு தெரியாது என்று சொன்னால் என்ன சொல்லணும் இப்படியான இடங்கள் வரக்குள்ள நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்க தான் நோட் பண்ணிக்கணும். சரி அப்ப சில நேரம் நீங்க படிச்சிருக்கலாம் பேசிக் சுருக்கள் திரும்ப படிக்காம வந்திருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படியான இடங்கள் வரக்குள்ள நான் அதை சொல்லுவேன் சொல்லக்குள்ள நோட் பண்ணிடணும். அடுத்த அங்கத்துக்குள்ள தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சமனாவது அடுத்தது என்ன இருக்கிறாங்கண்டா நீங்க இதை முடியுங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். 43வது
இதுக்கு டைம் போதுமான்னு நினைக்கிறேன்டா. அடுத்த விஷயத்தை எடுங்க. அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், 43வது கேள்வி. ரெடி கொள்வோம். இப்ப 43வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, சைன் 8ஆம் அடுக்கு தீட்டா சைய கொஸ் 8ஆம் அடுக்கு தீட்டா. சிம்பிளான விஷயம். இதை பாருங்க, என்னது, இதை ரெண்டு மாதிரி யோசிக்கலாம். இதை எப்படி, சைன் வர்க்கத்திட 4ஆம் அடுக்கு சைய கொஸ் வர்க்கத்திட 4ஆம் அடுக்கு இப்படி யோசிக்கலாம். அல்லது சைன் 4ஆம் அடுக்கு தீட்டாட வர்க்கம் சைய கொஸ் 4ஆம் அடுக்கு தீட்டாட வர்க்கம், ரெண்டு விதத்துல இப்படியும் யோசிக்கலாம். அப்ப இது சைன் 4ஆம் அடுக்கு தீட்டா முழுவதின் வர்க்கம் சைய கொஸ் 4ஆம் அடுக்கு தீட்டா முழுவதின் வர்க்கம். இது எப்படி வரும் என்றால், சைன் 8ஆம் அடுக்கு தானே, அதான் இப்படி எழுதுறோம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன வடிவத்தில் இருக்கு, ஏ வர்க்கம் சய பி வர்க்கம். எனவே சைன் 4ஆம் அடுக்கு தீட்டா சய கொஸ் 4ஆம் அடுக்கு தீட்டா இன்டு சைன் 4ஆம் அடுக்கு தீட்டா பிளஸ் கொஸ் 4ஆம் அடுக்கு தீட்டா. அப்ப இதை திரும்ப பாத்தீங்கன்னா இப்ப இது உங்களுக்கு ஒரு அளவுக்கு விளங்குது. இனி இதுக்கு முன்னுக்கு கேள்விகள் செய்ததின் படி இனி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விளங்குச்சு. இப்படி இதை சைன் வர்க்கத்தின் வர்க்கம் சய கொஸ் வர்க்கத்தின் வர்க்கம். இப்ப இந்த ஸ்டெப் எழுதி காட்டணும் மாட்டு கேட்டா இந்த ஸ்டெப் எழுதி காட்ட தேவையில்லை, நீங்க ஆன்சர் பண்ணணும். இது உங்களுக்கு விளங்குறதுக்காக எழுதினது. நீங்க நேரடியா இந்த ஸ்டெப்புக்கு வந்தா சரி. இப்ப நான் என்ன சொல்லுவேன், அந்த நேரடியா எழுதுற விஷயங்களை இனி பாவிச்சு சைன் 4ஆம் அடுக்கு தீட்டா சை கொஸ் 4ஆம் அடுக்கு தீட்டா என்றால் இது எப்படி எழுதி கொள்ளலாம், சைன் வர்க்கம் தீட்டாட வர்க்கம் சய கொஸ் வர்க்கம் தீட்டாட வர்க்கம். சைன் வர்க்கத்தின் வர்க்கம் கொஸ் வர்க்கத்தின் வர்க்கம். அப்ப வர்க்கங்களில் கழித்தல் என்றுக்குள்ள சைன் வர்க்கம் தீட்டா சய கொஸ் வர்க்கம் தீட்டா சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா சைன் வர்க்கம் தீட்டா முழுவதின் வர்க்கம் பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா முழுவதின் வர்க்கம். இப்படி இதை யோசிக்கலாம் தானே, வர்க்கங்களின் கழித்தல் இப்படி எழுதுறேன். அதுக்குள்ள சைன் 4ஆம் அடுக்கு தீட்டா எப்படி, சைன் வர்க்கம் தீட்டாட வர்க்கம் சக கொஸ் வர்க்கம் தீட்டாட வர்க்கம் இப்படி எழுதுறேன். இப்ப காட்டுச்சொன்ன விடை இருக்கா பாப்போம். காட்டுச்சொன்ன விடையில என்ன இருக்கு, இல்ல அது வந்து கொஸ்டில் இருக்கு பாருங்க. 1 சய 2 கொஸ் வர்க்கம் தீட்டாண்டு இருக்கு. முதலாவது பிராக்கெட் என்ன, 1 சய 2 கொஸ் வர்க்கம் தீட்டா. அப்ப சைன் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக முதலாவது சர்வ சமன்பாட்டில் இருந்து 1 சய கொஸ் வர்க்கம் தீட்டாவை போடலாம். சைன் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக 1 சய கொஸ் வர்க்கம் தீட்டா போடும் மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா. சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டான்றது 1. இது எப்படி வரும், சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா முழுவதின் வர்க்கம் சய 2 சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா. இங்க நீங்க வடிவம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள், இது வந்து என்ன, ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கு. இது ஏ, இது பி என்றால் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். நம்ம என்ன பாவிக்கிறோம் இங்க, நம்ம இங்க என்ன பாவிக்கிறோம், ஏ சக பி முழுவதின் வர்க்கம் சய 2 ஏபி இந்த முடிவை பயன்படுத்து. இந்த முடிவை பயன்படுத்தி தான் இந்த பிராக்கெட் எழுதுறோம். இப்ப பாருங்க, 1 சய 2 கொஸ் வர்க்கம் தீட்டா சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டான்னு சொன்னா சர்வ சமன்பாடுகளின் படி 1 ஒன்றின் வர்க்கம் அப்ப 1 சய 2 சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா இப்படி சமன் RHS. இவ்வளவுதான் இந்த 43வது கேள்வி. முடிச்சு கொடுங்க. அடுத்தது 44க்கு போகும்.
சார் சொல்லுங்க அபி. 4ஆம் அடுக்கு என்னன்னு சார் காரணிப்படுத்துறேன்? 4ஆம் அடுக்கு 4ஆம் அடுக்குன்றது சொன்னா நீங்க இப்ப எதை கேக்குறீங்க? இந்த பிரேக்கெட்டை கேக்குறீங்களா இல்ல இந்த பிரேக்கெட்டை கேக்குறீங்களா? முதலாவதா 2வது பிரேக்கெட்டா? மற்ற மெத்தட்ல செஞ்சா சைன் வர்க்கம் தீட்டா வந்து 4ஆம் அடுக்கு, கோஸ் வர்க்கம் தீட்டா வந்து 4ஆம் அடுக்கு அந்த மெத்தட்ல செஞ்சா. ஓகே, அப்படி வாரீங்களா? வா. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கேட்கிற டவுட் என்னன்னு சொன்னா, இதை வந்து எல்ஹெச்எஸ் வந்து சைன் 8ஆம் அடுக்கு தீட்டா, சைன் கோஸ் 8ஆம் அடுக்கு தீட்டா, இது சைன் வர்க்கம் தீட்டாட 4ஆம் அடுக்கு, சைன் கொஸ் வர்க்கம் தீட்டாட 4ஆம் அடுக்கு, இதானே நீங்க எதுக்கு வர்றது என்ன? சார் அப்ப சைன் வர்க்கம் தீட்டாட 4ஆம் அடுக்குன்னு சொன்னாலும் இதுக்கு என்ன சொல்லுங்க? இது அதே மாதிரி தான் மாறிதான் வரும். எப்படி வருதுன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம A4 சை B4 என்ன செய்வோம் சொல்லுங்க? A வர்க்கம் சை B வர்க்கம், A வர்க்கம் சக B வர்க்கம், இப்படித்தான் வருதுங்களா? இது உங்களுக்கு விஷயம் கிளியர் தானே? A வர்க்கம் சை B வர்க்கம் தர A வர்க்கம் சக B வர்க்கம் என்னண்டு வரும்? A4 சை B4. எங்க எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, இதுதான் இப்ப A, இதுதான் இப்ப B. இப்ப இதை எழுதுனா கூட உங்களுக்கு இப்படி வரும். சைன் வர்க்கம் தீட்டாட வர்க்கம் சக கொஸ் வர்க்கம் தீட்டாட என்ன சொல்லுவோம் வர்க்கம், இது ஒரு பிரேக்கெட்டா வரும். தர இங்க எப்படி வரும்? சைன் வர்க்கம் தீட்டாட வர்க்கம் சய கொஸ் வர்க்கம் தீட்டாட வர்க்கம், இப்படிதான் வரும். அப்ப இப்படி வரக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த பிரேக்கெட் தான் இங்க இருக்கிற பிரேக்கெட். சைன் வர்க்கம் தீட்டாவின் வர்க்கம் சய கொஸ் வர்க்கம் தீட்டாவின் வர்க்கம், அது தெரிந்து உங்களுக்கு எப்படி வரும்? சைன் வர்க்கம் தீட்டா சய கொஸ் வர்க்கம் தீட்டா தர சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா. இதுக்கு பிறகு இந்த ஸ்டெப்புக்கு பிறகு இது வந்து கனெக்ட் ஆகும். பிளைண்டா? ஆமாம் சார். ஓகே. அடுத்தது இது முடிய இந்த கேள்வி முடிய அடுத்தது 43வது கேள்வி வரும். இது முடிய 43வது கேள்வி வரும். சாரி, 43 இல்ல 44வது கேள்வி வரும். செக் 4ஆம் அடுக்கு தீட்டா சய டான் 4ஆம் அடுக்கு தீட்டா, இது எப்படி எழுதலாம்டா? செக் வர்க்கம் தீட்டாட வர்க்கம் சய டான் வர்க்கம் தீட்டாட வர்க்கம், இது எப்படி எழுதப்படும்? அப்ப இதுக்கு பிறகு என்ன சொல்லுங்க? காணிப்படுத்த செக் வர்க்கம் தீட்டா சய டான் வர்க்கம் தீட்டா இன்டு செக் வர்க்கம் தீட்டா சக டான் வர்க்கம் தீட்டா. ஏ சை பி ஏ சக பி, அவ்வளவுதான். செக் வர்க்கம் தீட்டா சை டான் வர்க்கம் தீட்டாண்டா நம்மளுடைய 2வது சமன்பாடு. அப்ப இது எப்படி வரும்? 1. காட்ட சொன்ன விடை இருக்கா பார்க்கணும். காட்ட சொன்ன விடை என்ன கேட்கிறாங்க? ரைட், எல்லாமே செக்ல இருக்கு.
சாரி, எல்லாமே காட்டுகள் விட எல்லாமே செக்ல இருக்கிறாங்க. அப்ப செக் வர்க்கம் தீட்டா அப்படியே இருக்காது. டான் வர்க்கம் தீட்டா என்ன போடலாம்? சர்வ சமன்பாடு படி என்னது இரண்டாவது சர்வ சமன்பாடு? செக் வர்க்கம் தீட்டா சய டான் வர்க்கம் தீட்டா சமன் 1. அப்ப செக் வர்க்கம் தீட்டா சமன் என்ன? 1 சக டான் வர்க்கம் தீட்டா. அப்ப டான் வர்க்கம் தீட்டா என்னதுக்கு சமனா இருக்கு? செக் வர்க்கம் தீட்டா சய 1. இப்படி மாத்தி மாத்தி பாவிக்க தெரியும். டான் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக என்ன போட போறோம்னா செக் வர்க்கம் தீட்டா சய 1. இது டான் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக பிரதி. எனவே செக் வர்க்கம் தீட்டா 2 செக் வர்க்கம் தீட்டா சய 1 சமன் ஆர் எச் எஸ். இது 44. அடுத்தது 45, 45, 46 எல்லாம் நீங்க செய்து பாருங்க. 45, 46, 48 எல்லாம் செய்வோம். இப்ப 47வது கேள்வியை பார்ப்போம். கொஞ்சம் பெரிய கேள்வி, வடிவா கவனிக்கணும். 47வது கேள்வி பாருங்க. எல்ஹெச்எஸ் கேள்வியில எல்ஹெச்எஸ் பாத்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் சமன் 3 sin x மைனஸ் cos x 4. அடுத்தது 6 மடங்கு sin x பிளஸ் cos x. இதோட வர்க்கம். அடுத்தது 4 மடங்கு sin 6 அடுக்கு x பிளஸ் cos 6 அடுக்கு x. எனவே இங்க எப்படி வரும் பாருங்க. 3 sin x மைனஸ் cos x இன் 4ஆம் படி. இது எப்படி வரும்? sin x மைனஸ் cos x. இது 4ஆம் படியின் விரிவு உங்களுக்கு தெரியாது. எனவே வர்க்கத்தின் வர்க்கமாக எழுது. sin x ஐ cos x இன் 4ஆம் அடுக்கு எப்படி எழுதணும்? வர்க்கத்தின் வர்க்கமாக எழுதணும் என்று சொன்னா 4ஆம் படி வந்திருக்கும். இங்க 6 sin x சக cos x முழுவதின் வர்க்கம் வேண்டாம். அது ஈஸி. என்ன வரும்? sin வர்க்கம் x வரும். பக்கத்திலே cos வர்க்கம் x எழுதுறது. அதோட சேர்த்து என்ன வரும்? 2 sin x cos x. 2 sin x cos x. a சக b முழுவதின் வர்க்கம் a வர்க்கம் சக b வர்க்கம் சக 2a சக 4. sin 6ஆம் அடுக்கு x சக cos 6ஆம் அடுக்கு x என்றா இது எப்படி எழுதலாம்? sin வர்க்கம் x இன் கணம் பிளஸ் cos வர்க்கம் x இன் கணம். இங்க 3 மடங்கு. இங்க எப்படி வரும்? sin x ஐ cos x முழுவதின் வர்க்கம். sin x ஐ cos x முழுவதின் வர்க்கம் என்றா என்ன வரும்? இந்த பிரேக்கெட்டை பாருங்க. sin வர்க்கம் x சக cos வர்க்கம் x சய 2 sin x cos x முழுவதின் வர்க்கம் பிளஸ் 6 மடங்கு sin வர்க்கம் x சக cos வர்க்கம் x என்றா 1 சக 2 sin x cos x பிளஸ் 4 மடங்கு sin வர்க்கம் x முழுவதின் கணம் சக cos வர்க்கம் x முழுவதின் கணம் என்றா அதுக்கு என்ன சொல்லலாம் நீங்க தம்பி? என்ன சொல்லுவோம்? இப்ப என்னென்ன ஞாபகம் இருக்குதானே? இந்த முடிவொன்று இன்னைக்கு சொல்லி தந்தோம். a கணம் சக b கணம் என்ற கூட இது எப்படி சொல்லலாம்? a சக b முழுவதின் கணம் சய 3ab தர a சக b. தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை பயன்படுத்தணும். இதுவும் சரிதான். ஆனா கூட a சக b வந்தா நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு முடிவொன்று இருக்கு. என்ன? sin வர்க்கம் x சக cos வர்க்கம் x என்றா 1. அப்ப a சக b கூட வந்தா அது நல்லது என்று சொன்னா ஒன்று பிரதி எழுதும். எனவே sin வர்க்கம் x கணம் சக cos வர்க்கம் x கணம் என்றால் a கணம் சக b கணம் இந்த வடிவம் sin வர்க்கம் x சக cos வர்க்கம் x முழுவதின் கணம் சய 3 sin வர்க்கம் x cos வர்க்கம் x தர sin வர்க்கம் x சக cos வர்க்கம் x. இப்படி ஒரு விஷயம் வருது.
சாரி கவனிங்க கொஞ்சம் சவுண்டா போயிட்டு. அப்ப இங்க எப்படி வருமானு சொன்னா 3 தர sin வர்க்கம் x cos வர்க்கம் x னா 1 sin 2 sin x cos x முழுவதின் வர்க்கம். திருப்பி இங்க 6 சக 12 6 சக 12 sin x cos x சக இங்க எப்படி வரும் sin வர்க்கம் x cos வர்க்கம் x என்று சொன்னா 1 ஒன்றின் கணம் என்று சொன்னா 1 1 தர 4 4. அடுத்தது இங்க எப்படி வரும் 4 தர sin 3 sin 12 sin வர்க்கம் x sin 3 தர 4 sin 12 sin வர்க்கம் x cos வர்க்கம் x sin வர்க்கம் x ஆக cos வர்க்கம் x என்று சொன்னா 1. எனவே இப்படி வரும். இத பாத்தீங்கன்னு சொன்னா 3 தர 1 sin 2 sin x cos x முழுவதின் வர்க்கம். அதாவது 1 sin 4 sin x cos x ஆக 4 sin வர்க்கம் x cos வர்க்கம் x ஆக இங்க 6 இங்க 4 6 4 இங்க 10 6 4 இங்க எப்படி வரும் 10. அடுத்தது சக 12 sin x cos x மைனஸ் 12 sin வர்க்கம் x cos வர்க்கம் x. அப்ப யோசிச்சு பாருங்க இது அடைப்பு நீக்கினா என்ன வரும்? இது அடைப்பு நீக்கினா என்ன வரும்? சய 12 sin x cos x. இது அடைப்பு நீக்கினா 3 தர sin 4 சய 12 sin x cos x வரும். சக 12 sin x cos x சேர்ந்து இல்லாமல் போயிடும். 3 தர 4 12 sin வர்க்கம் x cos வர்க்கம் x சய 12 sin வர்க்கம் x இது ரெண்டும் சேர்ந்து இல்லாமல் போயிடும். இப்ப இது அடைப்பு நீக்கக்குள்ள என்ன வரும் உங்களுக்கு? இங்க ஒரு 3 வரும். இங்க ஏற்கனவே ஒரு 11 இருக்கு. 3 சக 10 எனவே 13 சமன் RHS. இப்படி முடியும் கிடையாது. இதுதானே? அப்ப இவ்வளவுதான். அது பாருங்க உங்களோட 47வது கேள்வி முடிச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் எல்லா விதிவுகளும் இருக்கு. நம்ம பார்த்த எல்லா விதிகளும் ஆல்மோஸ்ட் இருக்கு. வடிவா பார்த்து செய்யுங்க. இது டவுட்டா இருக்கா ஒரு கேட்கணும்.
இது டவுட்டா இருக்கு, விளக்கம் இல்லாம இருக்குன்னா கேளுங்க. Please. அடுத்தது பாருங்க, அப்படின்னு சொன்னா 49வது கேள்வி. 49வது கேள்வி என்ன சொல்றாங்க? சைன் வர்க்கம் தீட்டா டான் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா கொட் தீட்டா பிளஸ் 2 சைன் தீட்டா கொஸ் தீட்டா ரைட் சமன் டான் தீட்டா சக கொட் தீட்டான்னு காட்டணும். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கொண்டோம். எல்ஹெச்எஸ் எடுத்து சுருக்க போறோம். இது எப்படி வரும் பாருங்க. நான் எல்லாத்தையுமே சைன் கொஸ்க்கு மாறும் சமன். இதை சைனின்கள் கொஸ் என்று எழுதணும். இப்படித்தானே டான் தீட்டா சைனின்கள் கொஸ் என்று எழுதணும். அப்ப சைனின்கள் கொஸ் என்று எழுதினா சைன் தீட்டா இங்க சைன் வர்க்கம் தீட்டா மொத்தமாக சைன் கணம் தீ. அதன் கீழ் கொஸ் தீட்டா
இங்க கொஸ் வர்க்கம் தீட்டா, இங்க கொட் தீட்டா. கொட் தீட்டா நீங்க யோசிக்கலாம், கொஸ் தீட்டாவின் கீழ் சைன் தீட்டான்னு யோசிக்கலாம். அப்ப கொஸ் தீட்டாவின் கீழ் சைன் தீட்டாண்டா கொஸ் கணம் தீட்டா வின் கீழ் சைன் தீட்டா. ஏற்கனவே ஒரு கொஸ் வர்க்கம் தீட்டா இருக்கிறதால இங்க 2 சைன் தீட்டா கொஸ் தீட்டான்னு வரும். எனவே சைன் கணம் தீட்டா கொஸ் கணம் தீட்டா இங்க வந்து என்ன சொல்லுவோம், கீழே கொஸ் தீட்டா சைன் தீட்டா இப்படி எல்லாம் இருக்கு. கோமசி எடுத்து கோமசி எடுத்தா என்ன வரும், இங்க கொஸ் தீட்டா சைன் தீட்டா தான் இங்க கோமசி. இத கீழே வந்து என்ன கோமசி எடுக்கும் போது கொஸ் தீட்டா தர சைன் தீட்டா வரும். அப்ப இங்க நீங்க சைன் தீட்டாவால பெருக்கினால் சைன் 4ஆம் அடுக்கு தீ பிளஸ் இங்க கொஸ் தீட்டாவால பெருக்கினால் கொஸ் 4ஆம் அடுக்கு தீட்டா பிளஸ் 2 சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா இல்லையா? சைன் பண்ண உங்களுக்கு இல்ல சைன் பண்ண ரைட். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க, கோமசி எடுத்தால் இங்க சைனால பெருக்கப்படு, இங்க கொஸ்ஸால பெருக்கப்படு, சைன் கொஸ்ஸால இங்க பெருக்கப்பட்டா இது யோசி பாருங்க. இது ஏ வர்க்கம், இது பி வர்க்கம், இது சக 2 ஏபி. அதாவது சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா முழுவதின் வர்க்கம். அதுக்கான விரிவுதான் இங்க இருக்கு. இதுல வர்க்கம் சக இதுல வர்க்கம், இது ரெண்டையும் பெருக்கி இரண்டால பெருக்கி வச்சு அதன் கீழ் சைன் தீட்டா கொஸ் தீட்டா. இது வரைக்கும் ஈஸியா நீங்க வரலாம். சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா வரலாம். ஒன்றை போடுங்க. ஒன்று போட்டீங்கன்னு சொன்னா 1 கீழ் சைன் தீட்டா கொஸ் தீட்டா இப்படி வரும். ரைட். சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக 1 போடுவோம். 1 வர்க்கம் 1 இப்படி வரும். ஆனா காட்டு சொன்ன விட டான் தீட்டா சக கொட் தீட்டா இதுதான் காட்டு சொன்ன விட. என்ன ஐடியா வருது உங்களுக்கு? இதுக்கு பிறகு சுருட்களுக்கு உங்களுக்கு என்ன ஐடியா வருது, எப்படி செய்யலாம் ஒரு ஐடியா வருது. அன்மியூட் பண்ணி போட்டு கதைக்கலாம். வேற ஐடியாக்களை கதைங்க. என்ன ஐடியா வருது? இதுதான் வர வேண்டிய விடை. ரைட். சோ நம்ம என்ன சொல்லுவோம், அதை எடுக்கணும். இப்ப இந்த இடத்துல நிக்கலாம். இதை எப்படி யோசிக்கலாம்? என்ன செய்ய என்ன ஐடியா வருது? திருப்பி ஒரு சைன் தீட்டா கொஸ் தீட்டால பெருக்கி விட்டா சைன் தீட்டா கொஸ் தீட்டாவால பெருக்கி பிரிச்சு விட்டோம்னு சொன்னா வராது. சைன் தீட்டா சக கொஸ் தீட்டாவால பெருக்கி கீழையும் சைன் தீட்டா சக கொஸ் தீட்டாவால இப்படி பெருக்கிறதால என்ன வரும்னு சொல்லுங்க. இது இப்படி கண்டினியூ பண்ணிடலாம். இந்த ஐடியா சொல்லுங்க. So 1 வந்து sin square theta plus cos square theta ன்னு எழுதலாம். என்ன ஐடியா சொல்றாங்க பாருங்க. திரும்ப ஒன்றுக்கு பதிலா இவரோட சம்பந்தப்பட்ட சைனோட கொஸோட சம்பந்தப்பட்ட சர்வ சமன்பாடு என்ன? சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா. அதை கொண்டு வந்து போடும். ஒன்று இப்போ ஒன்றுக்கு பதிலா சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா அதன் சைன் தீட்டா கொஸ் தீட்டா. போய் யோசிச்சு பாருங்க. சைன் வர்க்கம் தீட்டாவை சைன் தீட்டா கொஸ் தீட்டாவால பிரிக்கும் போது சைன் வர்க்கம் தீட்டாவை சைன் தீட்டா கொஸ் தீட்டாவால பிரிச்சு எழுதும் போது ரைட் இப்படி செய்யலாம் தானே. இங்க கொஸ் வர்க்கம் தீட்டாவை சைன் தீட்டா கொஸ் தீட்டாவால பிரிச்சு எழுதும் போது நம்ம இப்ப ஏ சக பி இருக்கு, இதுல சி இருக்குன்னா இதை நீங்க உங்களோட தேவைப்படி ஏ இன்கள் சி சக பி இன்கள் சி என்று பிரிக்கலாம் தானே. அதுதான் செய்யுது. சைன் வர்க்கம் தீட்டாவின்கள் இது, சக கொஸ் வர்க்கம் தீட்டாவின்கள் இது. இப்ப என்ன சொல்லுங்க, சைன் வர்க்கம் தீட்டா சைன் தீட்டா ரெண்டும் சுருக்கப்பட்டால் என்ன வரும்?
sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா பிளஸ் இங்க cos தீட்டா cos தீட்டா சாரி ஒரு இடத்துல தீட்டா போடாம இருக்குது ரைட் cos தீட்டா சுருக்கப்பட்டால் என்ன வரும் cos தீட்டாவின் கீழ் sin தீட்டா சமன் இங்க sin இன் கீழ் cos என்று சொன்னால் tan தீட்டா சமன் cos இன் கீழ் sin என்று சொன்னால் cot தீட்டா சமன் RHS அப்படி இப்படி ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டே வைங்க இப்படி சுருக்கிட்டு பாரு இப்படி ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறேன் வைங்க காட்ட வேண்டிய விடையை பாருங்க காட்ட வேண்டிய விடையை யோசிச்சு பாருங்க இதை சுருக்குங்க சரி ஸ்ட்ரக் ஆகி நின்று அப்படி யோசிக்கிறேன் என்றதை சொல்றேன் இதை சுருக்குங்க சரிதானே இதை சுருக்குனா என்ன வரும் சைன் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டான்னு வரும் கொஸ் தீட்டாவின் கீழ் சைன் தீட்டான்னு வரும் கோமசி எடுத்தா என்ன வரும் கோமசி எடுத்தா என்ன வரும் சைன் வர்க்கம் தீட்டா சாக இங்க வந்து என்ன சொல்லுங்க கொஸ் வர்க்கம் தீட்டா அதற்கு சைன் தீட்டா கொஸ் தீட்டான்னு வரும் இது வந்து என்ன ஒன்றின் கீழ் சைன் தீட்டா கொஸ் தீட்டா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒன்றின் கீழ் சைன் தீட்டா கொஸ் தீட்டா இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரக் ஆகி நின்று இடத்துல நீங்க எப்படி பாரு ஒன்று இந்த ஒன்று எப்படி வந்து சைன் வர்க்கம் தீட்டா சார் கொஸ் வர்க்கம் தீட்டா வந்து இது பதிலா பிரதிகிட்ட ஒன்று தானே இது அப்ப திரும்ப ரிவர்ஸ் பண்ணா சரிதானே இங்க இருந்து என்ன சொல்லுங்க இங்க இருந்து இப்படி வந்திருக்கா இது இப்படியே போயிருக்கா இல்லைங்களா ஒரு ஒரு சில இடங்கள்ல ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டே இல்லைன்னா விடைய உங்களுக்கு இவ்வளவு கேள்வி செஞ்சு எல்லாம் பிராக்டிஸ் எடுக்கக்குள்ள ஐடியா வருது சில நேரம் புது கேள்விகள் புது விஷயங்கள் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகி நிக்க கூட அதுக்கான வழியை தான் சொல்லும் அப்ப என்ன சொல்லும் இப்படி மாறுது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட வேண்டாம் விடைய எடுத்து வச்சு சுருக்குற பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வருகிறான்னு இந்த இடத்துக்கு வருகுதுன்னு சொன்னா இங்க இருந்து ரிவர்ஸ் பண்ணி போனவன்னு சொன்னா என்ன வருது விடவு இப்படிதான் யோசிக்கிறது சில இடங்கள்ல தந்திரமா யோசிச்சு பழகும் இப்படிதான் அடுத்தது 50வது கேள்வியை பாருங்க 50வது கேள்வியை பாருங்க டான் தீட்டா செக் தீட்டா மைனஸ் டான் தீட்டா ஒன்றின் கீழ் இருக்கு இப்ப இதுல உங்களுக்கு என்ன ஐடியா வருது இது நம்ம இப்ப செக் தீட்டா சக டான் தீட்டான்னு காட்டணும் இதை சுருக்களுக்கு இந்த சுருக்களுக்கு உங்களுக்கு என்ன ஐடியா வருது இப்ப நம்ம இந்த டியூட் இருக்குதானே இந்த டியூட்ல கேள்விகள் வந்து ஒரு ஒரு ஃப்ளோவுல வருது அப்படின்னா மேல ஒரு ஐடியா தாரம்னா அதை வச்சு அந்த ஐடியாவை திரும்ப பயன்படுத்துற கேள்வி கீழே வரும் அது கீழே அப்படியே ஒவ்வொரு லேயரா தான் இந்த டியூப் வந்து என்ன சொல்லுங்க செட் பண்ணிருக்கு ரைட் ஒவ்வொரு ஐடியா அதுக்கு பிறகு அந்த ஐடியா பாவிக்கிற மாதிரி முன்னுக்கு சேர்த்த 2 ஐடியாவை சேர்த்து திருப்பி பயன்படுத்துற மாதிரி அப்படித்தான் இது போகுது இப்போ உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல ஐடியாவோட தந்திருக்கு இப்போ இடத்துல எல்ஹெச்எஸ் இப்படி இருக்கு ஆர்ஹெச்எஸ் காட்டணும் என்ன செய்யலாம் ஒன்றுக்கு பதிலா செக் வர்க்கம் தீட்டா டேன் வர்க்கம் தீட்டா வைக்கலாம். என்ன யோசிக்கணும் இங்க ஐடியா தந்தாச்சு இடத்துல ஒன்று இருந்தா நம்ம வந்து என்ன சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக தான் ஒன்று போடணும் இல்லை தேவைப்பட்ட ஒன்றுக்கு பதிலாகவும் சைன் வர்க்கம் தீட்டா கொஸ் வர்க்கம் தீட்டா போடலாம் அப்படின்னா இந்த கேள்வியில நம்மளுக்கு இடத்துல செக் தீட்டா டான் தீட்டா இருக்கு இடத்துல ஒன்று இருக்கு இடத்துல நம்ம என்ன யோசிக்கலாம் இந்த செக்கோடையும் டானோடையும் சம்பந்தப்பட்ட சம சமன்பாடு என்ன செக் வர்க்கம் தீட்டா டான் வர்க்கம் தீட்டா சமன் ஒன்று இந்த ஒன்றுக்கு பதிலாக இதை போடுவோம் அதற்கு செக் தீட்டா டான் தீட்டான்னு வரும் சிம்பிளான விஷயம் மேலுக்கு என்ன இருக்கு ஏ வர்க்கம் பி வர்க்கம் இருக்கு கீழுக்கு என்ன இருக்கு ஏ பி இருக்கு எப்படி சுருக்கணும் செக் தீட்டா டான் தீட்டா தர செக் தீட்டா சக டான் தீட்டா விண்கீழ் செக் தீட்டா டான் தீட்டா எனவே செக் தீட்டா டான் தீட்டா சுருக்கப்பட்டு போனால் விடை உங்களுக்கு எப்படி வரும் செக் தீட்டா சக டான் தீட்டான்னு வரும் சமன் ஆர் எஸ் புரிஞ்சுக்கணும்
இந்த கேள்வி முடிய அடுத்த 51வது கேள்வியை செய்யும். இந்த கேள்வி முடிய 51. இதுல என்னடா என்ன ஐடியான்னு யோசிக்கிறீங்க? இதுல 51க்கு என்ன ஐடியாவில் செய்யலாம் இது? LHS ஸ்கொயர் ஆக்குனா இல்ல LHS நம்ம மாத்தல ஸ்கொயர் பண்ணிடலாது. LHS ஸ்கொயர் பண்ண என்ன வந்து சொன்னா LHS ஸ்கொயர்னா அப்ப வர்க்கமூலத்தை இல்லாமல் செய்யறதுக்கு வர்க்கித்தல் செய்யக்கூடாது. முன்னுக்கு ஒரு கேள்வியில சொல்லியிருக்கேன். எத்தனையாவது கேள்வியில 38வது கேள்வி கடைசியா செய்து காட்டக்கூட சொல்லியிருக்கு. வர்க்கமூலம் இருக்குன்னா அதை வர்க்கிச்சு நம்ம என்ன சொல்லுவோம், அதை இல்லாமல் ஆக்கக்கூடாது. அது சமன்பாடு தீர்த்தல் மேல இது நம்ம LHS அதுல வந்து என்ன சொல்லணும், மேல பெருக்கலாம் கீழே பெருக்கலாம், ஒரே பெருமானத்தால பெருக்கக்கூட அது பேலன்ஸ் பண்ணப்பட்டு என்ன சொல்லணும், அங்க பிரச்சனை இல்லை. LHS கடைசியில மாறாது. ஆனா வர்க்கிச்சு விட்டீங்கன்னா LHS மாறிடும். அது செய்யணும். வேற என்ன யோசிப்பீங்க? ஒன்றுக்கு பதிலாக சைன் வர்க்கம் பிளஸ் கோஸ் வர்க்கத்தை போடலாம். போட்ட மட்டும் சொன்னா அது ஏ சக பி முழுவதன் வர்க்கமாக இருக்கும். அப்ப இங்க வந்து என்ன, சைன் தீட்டா சக கொஸ் தீட்டா அதன் கீழ் இந்த ஒன்றுக்கு பதிலாக என்ன பிரதியிட போற பாருங்க, சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா சக 2 சைன் தீட்டா கொஸ் தீட்டா. இப்ப சொல்லி தந்த ஐடியா தானப்பா. இந்த ஒன்றுக்கு பதிலா சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா போட்ட இது ஏ சக பி முழுவதின் வர்க்கம். வர்க்கமூலத்தை செய்யறதுக்கு என்ன வழி, வர்க்கமூலத்துக்கு உள்ள ஒரு வர்க்கத்தை உருவாக்கின வழி. வர்க்கமூலத்தினுள் வர்க்கமூலம் சுருக்கப்பட்டு என்ன வர்க்கம், வர்க்கமூலம்னா அறையாமடு அரைதல 2 அடுக்குகள் சுருக்கப்பட்டு வர்க்கமூலம் இல்லாமல் போயிடுச்சு. சைன் தீட்டா சக கொஸ் தீட்டா வின்கு வர்க்கமூலத்தினுள் சைன் தீட்டா சக கொஸ் தீட்டா அரையா சாரி வர்க்கமூலத்துக்குள்ள வர்க்கம்டா 2 தர அறையாம எடுக்குதாரு, வர்க்கமூலம் அறையாம எடுக்குதாரு. எனவே சைன் தீட்டா சக கொஸ் தீட்டா வின்கு சைன் தீட்டா சக கொஸ் தீட்டா சமன் 1. அவ்வளவுதான் விஷயம். RHS. அடுத்து அப்படியே 52வது கேள்வி ஹோம்வொர்க் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 53 பாருங்க. 53 பாருங்க.
53. 53 LHS வந்து ஒன்று சய sin θ சக cos θ முழுவதின் வர்க்கம். ஒன்று சய sin θ சக cos θ முழுவதின் வர்க்கம். காட்ட வேண்டிய விடை இருக்கா பாருங்க. RHSல என்ன இருக்குன்னா 2 தர 1 சய sin θ தர 1 சக cos θ இருக்கு. இப்ப நான் இங்க என்ன ஐடியா எடுக்கிறேன், இதுல 1 சய sin θ இருக்கு, சக cos θ இருக்கு. சில நேரம் இந்த நேரமும் இப்ப வந்து என்ன சொல்லுவோம், இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கு. A சக B சக C முழுவதின் வர்க்கம். இதுக்கு ஒரு விரிவு இருக்கு தெரியுங்களா? A வர்க்கம் B வர்க்கம் C வர்க்கம் 2AB 2BC 2C பேசிக் சுருக்கல்ல இப்படி ஒரு விஷயம் மட்டும் படிச்சிருக்கோம் நீங்க. அப்ப A வர்க்கம் B வர்க்கம் C வர்க்கம் 2AB 2BC 2C அப்படி ஒரு விரிவு இருக்கு. அதெல்லாம் போட தேவையில்லை, சரிதானே? அது போட்டும் விடைய எடுக்கலாம், இந்த விரிவை பயன்படுத்தியும் விடைய எடுக்கலாம். ஆனா அது தேவையில்லை. இங்க என்ன தேவை என்று சொல்லுங்க. 1 சய sin θ காட்ட சொன்ன விடையில இருக்குது, RHSல இருக்குது. இந்த 1 சய sin θ இந்த 1 சய sin θ கை வைக்கிறதுல அது அப்படியே இருக்கு. பிளஸ் cos θ. அப்ப இந்த 1 சய sin θவை A என்று நினைச்சு கொள்ளுங்க, சக B என்று நினைச்சு கொள்ளுங்க. A சக B முழுவதின் வர்க்கம் என்ன வரும்? A வர்க்கம் 1 சய sin θ முழுவதின் வர்க்கம் சக 2AB 2 தர 1 சய sin θ into cos θ plus cos வர்க்கம் θ. எனவே 1 சய sin θ முழுவதின் வர்க்கம் 2 தர 1 சய sin θ plus cos θ. பாருங்க, இப்ப காட்டு சொன்ன விடையில 1 சய sin θ RHSல இருக்கு. இங்க ஒரு 1 சய sin θ இருக்கு, இங்க ஒரு 1 சய sin θ இருக்கு. இதையும் 1 சய sin θ என்று எழுதத்தானே வேணும். ஏனென்றா இதிலையும் 1 சய sin θ இருந்தபடியால் தான் காட்ட சொன்ன RHSல 1 சய sin θ பொதுவா எடுத்து இருக்காங்க. இங்கேயும் 1 சய sin θ, இங்கேயும் 1 சய sin θ, இங்கும் 1 சய sin θ இருந்தபடியால் தான் காட்ட சொன்ன RHSல 1 சய sin θ தனியே இருக்கு. அப்ப இது எப்படி யோசிப்போம்? cos வர்க்கம் θக்கு பதிலா 1 சய sin வர்க்கம் θ. என்ன சர்வ சமன்பாடுகளின் படி, முதலாவது சர்வ சமன்பாட்டின் படி cos வர்க்கம் θக்கு பதிலா 1 சய sin வர்க்கம் θ. இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம், ஒன்றின் வர்க்கமா யோசிக்கலாம் தானே. இது என்னது? A வர்க்கம் சய B வர்க்கம். ஒன்றின் வர்க்கமா யோசிக்க வேண்டாம், இது A வர்க்கம் சய B வர்க்கம். அப்ப A சய B, A சக B 1 சய sin θ தர 1 சக sin θ. இவை எல்லாவற்றிலும் இருந்து 1 சய sin θவை பொதுவாக எடுக்கும்போது 1 சய sin θ பொதுவாக எடுக்கப்பட்டால் இங்கு 1 சய sin θ வரும், 2 cos θ வரும். இங்கு 1 சய sin θவை பொதுவாக எடுத்துட்டோம் என்றால் 1 சக sin θ வரும். சரிதானே? அப்ப சிம்பிளான விஷயம், சய sin θ சக sin θ இரண்டும் இல்லாமல் போயிடும், ஒன்றும் 2. எனவே இங்க எப்படி வரும்? 1 சய sin θ பிராக்கெட்டுக்குள்ள 1 2 சக cos θ, இங்க 2 cos θ இருக்கு. சோ இப்ப 2 பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்றால் 2 தர 1 சய sin θ இன்டு 1 சக 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா 1 சக cos θ சமன் RHS. சுருக்கல்கள் மிச்சம் டெக்னிக்கலா செய்யணும். காட்ட சொன்ன விடை என்னன்னு பார்க்கணும், அந்த விடைக்கு ஏற்ற மாதிரி எப்படி சுருக்கல் டெக்னிக்கல் பார்க்கணும். இப்படி இந்த விரிவெழுதியும் விடை எடுக்கலாம், ஆனா நேரம் கூட போகும். வடிவமைக்க வச்சு செய்யணும். அடுத்தது வந்து 54வது கேள்வி. 54வது 54வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க
சார் LHS 53வது கேள்வியில சார் சொல்லுங்க. 53வது கேள்வியில 3வது ஸ்டெப் கொஞ்சம் சொல்லி விடுறீங்களா சார் திருப்பி? 2வது ஸ்டெப் சாரி. இதுக்கு பிறகு இது அப்படியா? இந்த ஸ்டெப்பா? இல்ல அதுக்கு பிறகு வர ஸ்டெப். இது ஓகே. இங்க வந்து இது அப்படியே தான் இருக்குது. இன்னொரு விஷயம் அப்படியே தான் இருக்கு. ஓகே. 2 தர 1 sin தீட்டா cos தீட்டா அதுவும் அப்படியே தான் இருக்கு. இங்க cos வர்க்கம் தீட்டா மட்டும்தான் மாத்துறோம். எப்படி cos வர்க்கம் தீட்டாவை மாத்தலாம்? 1 sin வர்க்கம் தீட்டா என்று எழுதலாம். சமன்பாடுகள் படி 1 sin வர்க்கம் தீட்டா. நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒன்றின் வர்க்கம் என்று சொல்றதுல பிழை இல்லை. ஒன்றின் வர்க்கமும் ஒன்றுதான். அப்ப இந்த ஒன்றுக்கு பதிலா என்ன சொல்லுவோம்? இங்க ஒன்றின் வர்க்கம் என்று போட்டிருக்கு. இடத்துல உண்மைக்கு என்ன இருந்திருக்கும்? ஒன்றுதான் இருந்திருக்கும். ஆனா எந்த தேவைக்கு ஏற்றது போல நான் ஒன்றின் வர்க்கம் என்று போட்டுவேன். இப்போ ஒன்றின் வர்க்கம் sin வர்க்கம் தீட்டான்னு சொன்னா ஒன்றின் வர்க்கம் sin வர்க்கம் தீட்டான்றது 1 sin தீட்டா 1 சக sin தீட்டா. யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல 1 sin தீட்டா இருக்கு. இந்த இடத்துல 1 sin தீட்டா இருக்கு. ஒன்றின் வர்க்கம் sin வர்க்கம் தீட்டாவை இப்படி எழுதக்குள்ள இங்கேயும் 1 sin தீட்டா இருக்கு. இப்ப அந்த 1 sin தீட்டாவை தூக்கலாமா? எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்ப பொதுவாக எடுத்து விடலாம். 1 sin தீட்டா எடுத்துட வேண்டாம். இங்க வர்க்கம். வர்க்கத்தில் இருந்து 1 sin தீட்டா போனா ஒரு 1 sin தீட்டா. இங்க 1 sin தீட்டா போனா 2ம் cos தீட்டாவும் அப்படியே இருக்கு. இதுல 1 sin தீட்டா சுருக்கிட்டோம்னு சொன்னா 1 சக sin தீட்டா இருக்கு. விளங்கிட்ட விஷயம்? ஆமாம் சார் விளங்கிட்டு. ஆமாம் சார். ஓகே. சில நேரம் வந்து பாருங்க, எதுக்குமே வெக்கப்படக்கூடாது. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு நேரத்துல இப்ப டவுட் கேட்டு விளங்காட்டி அதை திருப்பி கேட்கறதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. இது முடிய அப்படியே வந்து என்ன சொல்லுவோம்? 54வது கேள்வியை பார்ப்போம். 54ஐயும் பார்த்து போட்டு மொத்தமாக எழுதுறதுக்கு டைம் தான். sin theta into 1 சக cot theta. Sorry, 1 சக tan theta. அடுத்தது cos theta plus cos theta 1 சக cot theta. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல sin theta இப்ப காட்ட வேண்டிய விடை எப்படி இருக்கு பாருங்க. காட்ட வேண்டிய விடை sec theta plus cosec theta. அப்ப 1 சக tan theta என்றால் 1 சக tan theta என்றால் 1 சக sin into cos. sin into cos. அடுத்தது plus cos 1 சக cot theta னா cos theta into sin theta. ரைட். எனவே இங்க ஃபார்மசி எடுத்துக்கொண்டா என்ன sin theta. ரைட். cos theta plus sin theta அதன் கீழ் cos theta. ரைட். அப்ப இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஃபார்மசி எடுத்தா என்ன வரும்? cos theta இங்க பெருக்கப்படும். cos theta இங்க பெருக்கப்பட்டா cos theta sin theta வின் கீழ் cos theta. இங்க cos theta இங்க ஃபார்மசி எடுத்துக்கொண்டால் sin theta சக cos theta வின் கீழ் sin theta. எனவே இதுல நான் என்ன செய்யறேன்டா sin theta சக cos theta. sin theta சக cos theta பொதுவா எடுக்கலாம் தானே? இங்க என்ன செய்யலாம் பாருங்க. sin theta சக cos theta பொதுவா எடுக்கலாம். அப்படி பொதுவா எடுத்தோம் என்றால் இங்க என்ன வரும்? sin theta வின் கீழ் cos theta பிளஸ் cos theta வின் கீழ் sin theta. உங்களுக்கு sin theta சக cos theta இந்த பிராக்கெட்டையும் தூக்கணும் என்று சொன்னா இங்க என்ன வரும்? sin இன்கீழ் cos சக cos இன்கீழ் sin என்று வரும். இதுக்குள்ள ஒரு ஃபார்மசி எடுத்துக்கொள்வோம். இதுக்குள்ள ஒரு ஃபார்மசி எடுத்துக்கொண்டா sin வர்க்கம் தீட்டா இங்க ஒரு ஃபார்மசி எடுத்துக்கொண்டோம்னா பிளஸ் cos வர்க்கம் தீட்டா வின் கீழ் cos தீட்டா sin தீட்டா என்று வரும்.
இங்க போக சேர்த்தோம்னா சைன் வர்க்கம் தீட்டா, இது இங்க பெருக்கப்பட்டால் கொஸ் வர்க்கம் தீட்டா, கீழே கொஸ் தீட்டா சைன் தீட்டா. சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா ஒன்று ரெண்டு வரும். கடைசியில இங்க என்ன வரும்? சைன் தீட்டா சக கொஸ் தீட்டா வின்கு கொஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா வரும். எனவே சைன் தீட்டாவின் கீழ் இப்ப உங்களுக்கு இதெல்லாம் இப்ப பழகிட்டு அப்படித்தானே? ஏ சக சி இன் கீழ் பி என்றா இது எப்படி எழுதலாம்? ஏ இன் கீழ் பி சக சி இன் கீழ் பி என்று எழுதலாம். அப்ப சைன் தீட்டாவின் கீழ் சைன் தீட்டா கொஸ் தீட்டா வரும்போது சைனும் சைனும் சுருக்கப்படும். எனவே ஒன்றின் கீழ் கொஸ் தீட்டா. அடுத்தது பிளஸ் கொஸ் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா சைன் தீட்டா வரும்போது கொஸ் தீட்டாவின் கீழ் கொஸ் தீட்டா சைன் தீட்டா வரும்போது கொஸ் தீட்டாவும் சுருக்கப்பட்டால் ஒன்றின் கீழ் சைன் தீட்டா. எனவே ஒன்றின் கீழ் கொஸ் தீட்டா என்று சொன்னால் அது வந்து என்ன சொல்வோம்? செக் தீட்டா பிளஸ் ஒன்றின் கீழ் சைன் தீட்டா என்று சொன்னால் அது கொசெக் தீட்டா சமன். நம்ம காட்டு சொன்ன விடை RHS. அதான் என்ன காட்டு சொன்ன RHS அவ்வளவு புரியுங்களா?
முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா 55வது கேள்வி. 55வது கேள்வி பாத்தீங்கன்னா இதுல LHS பாருங்க. இதுல நம்ம ஐடியா மட்டும் தான் தந்து விட போறோம். ட்ரை பண்ணி பாருங்க. இதுல LHS பாருங்க. LHS எப்படி இருக்கு? 1 சக cot θ மைனஸ் cosec θ. cosec θ. அடுத்தது 1 சக cot θ பிளஸ் cosec θ. சரி, அப்ப இதுவளவு வந்து என்ன சொல்லுவோம்? A ஆக நினைச்சு கொள்ளுங்க. சய B. இதுவளவு வந்து என்ன சொல்லுவோம்? A ஆக நினைச்சு கொள்ளுங்க. சக B. இப்ப இங்க வந்து என்ன இருக்கு? A சய B இருக்கு. இது A சக B. அதாவது 1 சக cot θவை A ஆகவும் cosec θவை B ஆகவும் நினைச்சு கொண்டா A சக B, A சய B இருக்கு. சும்மா எல்லாத்தையும் அடைப்பு பண்ணிக்காம கொஞ்சம் சுருக்கல டெக்னிக்கலா செய்வோம். A சய B, A சக B. இதை எடுத்து சுருக்கி பாருங்க. விட வருதான். சரி, இப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன சொல்லுவோம் சந்திப்போம். நாளைக்கு காலையில பேப்பர் கிளாஸ் இல்லை. சரி, பேப்பர் கிளாஸ் நம்மள தொடர்ந்து அடுத்த வீக்ல இருந்து தொடர்ந்து ட்ரை பண்ணுவோம். சரி, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்துட்டு நான் சொல்றேன். அடுத்த சனி ஞாயிறுல இருந்து மோஸ்டா நான் தொடங்க பார்ப்பேன். மேக்சிமம் தொடங்க பார்ப்பேன். ரைட், சனி எப்ப முடிவெடுத்தோம்? சனியும் ஞாயிறும் காலையில 5 to 6. சரி, அது வந்து என்ன சொல்லுவோம்? நாளைக்கு இல்ல, அடுத்த வீக்ல இருந்து ட்ரை பண்ணுவோம். நீங்க இதை எழுதி முடிச்சுட்டு லீவ் ஆகலாம். எதுவும் டவுட் வேண்டாம் கேட்டுக்கொள்ளுங்க.